கண்டிப்பாக வெயிலில் மட்டும் குறிப்பாக ஆந்திரா நடக்க முடியல. இந்த கோவிலில் வளர்ந்துட்டே இருக்க நந்தி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் இங்கேருந்து தான் போய் நந்தியோட வாய் வழியாக குளம் ரொம்புது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த ஊரை சுற்றி எதுவும் வில்லேஜே எதுவுமே இல்லை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா சேனல். நான் உங்கள் சீனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் யாகண்டி சிவன் டெம்பிள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் மடகனப்பள்ளி அப்படின்ற இடத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் யாகண்டி அப்படின்ற ஒரு ஊரில் யாகண்டி சிவன் டெம்பிள் இருக்குது. நம்ம அங்கே தான் பாருங்கள், அங்கே தான் இருக்கோம். இந்த கோவிலில் விசேஷமான செய்தி என்னென்னா, இங்கே வளர்ந்துக்கினே இருக்க நந்தி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 குகை இருக்குது. அந்த 3 குகை வந்து ஒன்று அகத்தியர் தியானம் பண்ண குகை, இன்னொன்று வீரபிரம்ம துறவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காலத்தை நிர்ணயித்த துறவி அவரோட குகை ஒன்று இருக்குது. வெங்கடேச பெருமாள் அவரோட குகை இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய, புஷ்கரணினா வேறு ஒன்றும் இல்லை, தண்ணீர் குளம் தான். அந்த குளத்தை தான் புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குளத்தில் தண்ணீர் வந்து இந்த மலைக்கு மேலே இருந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணி எப்போவுமே இங்கே இருக்குது. வெயில் காலமாக இருந்தாலும் இருக்குது, மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த குளத்தை பார்ப்போம். இதுதான் அந்த புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய இந்த குளம். குளத்தை சுற்றி இந்த கோபுரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி மலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த நந்தியின் வாய் வழியாக தான் மலைக்கு மேலே இருந்து வர அந்த தண்ணியால் தான் இந்த குளம் ரொம்ப நிரம்பி இருக்குது. தண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணியில் எல்லோரும் அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியாக குளிச்சிட்ருக்காங்க. நானுமே இந்த தண்ணியில் குளித்து முடிச்சிட்டேன். பசங்கள்லாம் பாருங்கள் அழகாக பிரமிடு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து கோயிலுக்கு உள்ளே போவோம். நம்ம இப்போ இருக்க யாகண்டி கோவில் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் ஹரிஹர புக்கராய மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க. இந்த யாகண்டி கோவிலில் ஒரு கதை நம்பப்படுது. அது என்ன அப்படின்னா, அகத்திய முனிவர் இந்த இடத்துல வெங்கடேச பெருமாளுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு வேண்டி அந்த கோவிலை கட்டும்பொழுது நடுவில் தடங்கள் ஆகிடுது. கல் ஆணி வந்து உடைஞ்சதுனால இந்த கோவில் வந்து முழுமை பெறலை. உடனே அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குகைக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறாரு சிவனை வேண்டி. அவர் சிவனை வேண்டி தவம் பண்ணும்போது அகத்திய முனிவருக்கு சிவனே காட்சி அளிக்கிறார். சிவனே காட்சி அளித்த பிறகு இந்த இடம் வந்து கைலாயத்தை ஒட்டி இருக்கிறதுனால இது விஷ்ணுக்கு உகந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அகத்திய முனிவர் என்ன பண்ணுறாருன்னா சிவனையே வேண்டுறார். சிவனையே என்ன கேட்குறாரு அப்படின்னா, தன்னோட தேவியோட சிவனிங்க உமாமகேஸ்வரராக இருக்கணும் அப்படின்னு வேண்டி பெருமாள் கோயில் வந்து சிவன் கோயிலாக மாறின விஷயம் இப்படி தான் அப்படின்னு நம்பப்படுது. அந்த கோவிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ அந்த புஷ்கரணி என்ற அந்த குளத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ அதை தாண்டி நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இதுதான் கோபுரத்தோட என்ட்ரன்ஸ். சம்மரில் மட்டும் நீங்கள் ஆந்திராவை கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. இந்த வெயிலுக்காக அவங்க என்னெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எது போட்டாலும் அந்த கால் சுடுறது நிற்கலை. நீங்கள் இப்போ அர்ச்சனை டிக்கெட் வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை பொது தரிசனம் பண்ணணுன்னா நீங்கள் நேரடியாக போகலாம். இந்த கோயிலோட கோபுரத்துக்கு வலதுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பார்க்குறீங்களே, இதுதான் அந்த 3 குகை. இந்த நடுவாக இப்போ பார்க்குற குகை வந்து வெங்கடேச பெருமாளோட குகை. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற குகை தான் சிவன் இருக்க குகை. இந்த ரைட் சைடு கடைசியாக ஒரு குகை இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அந்த குகை வீரபிரம்ம தேவ துறவின்னு சொல்லி அவர் தியானம் பண்ண இடம். அந்த முதல்ல சிவனை தரிசனம் பண்ணுவோம். இதுதான் கோபுரத்தோட என்ட்ரன்ஸ். உள்ள உமா மகேஸ்வர், அதாவது ஒரே கல்லில் ஒரே லிங்கத்தில் உமா மகேஸ்வரர், பார்வதி ப்ளஸ் வந்து சிவன் 2 பேரும் ஒரே கல்லில் இருக்காங்க. உள்ள கேமரா அலோட் கிடையாது. அதை பார்த்துட்டு கோவிலோட பின்புறம் வந்தீங்கன்னா படி ஏறி மேலே வந்தால் காசி விஸ்வநாதரை நீங்கள் பார்க்கலாம்.
காசி விஸ்வநாதரை பார்த்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட கோபுரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த குகைங்க தான் இருக்குது. நீங்கள் சிவனை பார்த்துட்டு பக்கத்தில் காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா வெளியே நம்ம நந்தியை பார்த்துட்டு நந்தியிலேருந்து குகை கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த வளர்ந்துக்கினே இருக்க நந்தி அதை நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள் அந்த நந்தியை. இதுதான் அந்த வளர்ந்துக்கிட்டே இருக்க நந்தி. இந்த கோவிலில் வளர்ந்துட்டே இருக்க நந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களால் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாரும் நம்பப்படுது. இந்த நந்தி உண்மையிலேயே அது வளருதா அப்படின்னு ஆய்வு செஞ்ச போது 20 வருஷத்துக்கு ஒரு அங்குலம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லியிருக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அது ஏன் வளருது அப்படின்னா, இந்த நந்தி உருவாக்கப்பட்ட பாறையும் அது வடிவமைக்கப்பட்ட அந்த இடமும் அந்த தன்மையில் இருக்கிறதா ஆய்வு சொல்லியிருக்கு. அந்த ஒரு அங்குலம் வளர்ந்ததுக்கான ரீசன் வந்து ஆய்வு வந்து உறுதி பண்ணியிருக்கு. பக்தர்கள் அது எல்லாத்தையும் நம்புறாங்க. இது போக இந்த நந்தி, அதாவது பசுவண்ணான்னு சொல்லக்கூடிய இந்த நந்தி வந்து உயிர் பெற்று அது சத்தமிடும் போது இந்த கலியுகம் முடியுது, இந்த உலகம் அழிய போகுது, கலியுகத்தோட கடைசி கட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த மலை குகைகளுக்கு மேலே இருந்து தான் இந்த தண்ணி இங்கே கீழே வருது. இந்த தண்ணி இப்படி வந்து அப்படியே கீழே புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இருக்க புஷ்கரணின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தில் தண்ணீர் இங்கேருந்து தான் போய் நந்தியோட வாய் வழியாக குளம் ரொம்புது. கோவிலை முடிச்சுட்டு நந்தியை பார்த்துட்டு அதோட ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா 3 குகையும் பக்கத்தில் இருக்குது. முதல் குகை வந்து சிவன் குகை, அகத்தியர் தியானம் செஞ்ச இடம். 2வது குகை வந்து வெங்கடேச பெருமாள் குகை. 3வது குகை வந்து வீர பிரம்மதேவையர், அந்த துறவி அவர் தியானம் பண்ண அந்த இடம். 3த்தையுமே தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற முதல் குகை இதுதான். கோவிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சும்மா ஒரு 50-60 படிக்கு மேலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில். இந்த கோவில் வழியாக முடிச்சுட்டு இங்கிட்டு வந்தீங்கன்னா முதல் குகை சிவன் அகத்தியர் வந்து சிவனுக்காக தியானம் பண்ண இடம் இந்த குகை தான். பாருங்க, இதோட வியூவே சூப்பராக இருக்குது. குகைங்களுக்கு நடுவில் ஒரு கோவில். இவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனாலும் அந்த தண்ணி இந்த மலையிலேருந்து எங்கேயோ ஊற்று வந்து கீழே அந்த குளம் நல்லா தண்ணி நிறைய இருக்குது. குகைக்குள்ளே கேமரா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அந்த குகை. அகஸ்தியர் தியானம் பண்ண சிவனுக்கு தியானம் பண்ண குகையிலேருந்து வெளியே வந்துட்டோம். உள்ள கேமரா அளவு கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்தது வெங்கடேச பெருமாள், அவரோட குகை 2வதாக இருக்குது. இங்கே ஒரு முனிவர், அகத்திய முனிவர் வந்து தியானம் பண்ணும்போது காக்கா வந்து அவரை தொந்தரவு செய்ததாகவும், அப்போது அகத்திய முனிவர் வந்து காக்காவுக்கு சாபம் இட்டதுனால இங்கே காகமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அதை கூகுள்லேயும் பார்த்தேன், இங்கே மக்கள்கிட்டையும் கேட்டேன், காகங்களே கிடையாதுங்க நான் பார்த்த வரைக்கும். அகத்திய முனிவர் வந்து சாபம் இட்டிருக்காரு, அதனால் இங்கே காக்கா இல்லைன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் மக்களை யார் கேட்டாலும் அதுதான் சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போது வெங்கடேச பெருமாள் அவரோட குகைக்கு போகும். நல்லா மொட்டை வெயிலில் வந்து மாட்டிக்கினேன். இதுதான் இந்த 2வது குகை, வெங்கடேச பெருமாள்
இருக்கிற குகை. இந்த குகை கரெக்டாக நம்ம கோபுரத்தோட எதிர்க்கவே இருக்குது. இங்கேயும் உள்ள கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த குகைக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ரெண்டாவது குகையில் பெருமாள் இருக்கார். அந்த குகைக்கு உள்ளே மேலே ஒரு ஓரமாக லைட் அடித்து காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அவர் இருக்கார். இந்த குகை வந்து திருப்பதி ஏழுமலையான் அந்த கோவிலை விட அந்த காலத்துக்கும் முற்பட்ட கோவிலாக இது வந்து கருதப்படுது. இப்போ நம்ம அடுத்து வீரபிரம்மேந்திர துறவி அந்த குகைக்கு போகிறோம். கொதிக்குது, எல்லாம் ஓடுறாங்க. எப்பா வெயிலில் நடக்க முடியும், ஓடு. கண்டிப்பாக வெயிலில் மட்டும் குறிப்பாக ஆந்திரா இதுவும் இந்த யாகண்டி நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக ஈவினிங்க்கு மேலே வாங்க, நடக்க முடியல. இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பாதை தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ரவலகுண்டா வீரபிரம்மேந்திர சுவாமி, அதாவது அவர் துறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே காலத்தை கணிச்சு எழுதின அந்த தகவல்லாம் அப்போ இங்கே பாதைகள் கிடையாது. இப்போ தான் இந்த ரோடு வசதி இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த குகைக்குள்ளேயே இன்னொரு சின்னதாக ஒரு குகை இருக்குது. இந்த மலை குகை வழியாகவே ஒரு 5 கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணி அவரோட அந்த தகவல்கள்லாம் பரிமாறினதாக சொல்கிறாரு. இப்போ தான் இந்த ரோடு வசதி அதெல்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த சிவன் லிங்கம் வந்து 3வது குகை வீரபிரம்மேந்திர துறவி அவரோட குகை. அவர் தியானம் பண்ண குகை. அவர் தியானம் பண்ண அந்த தகவல்கள், அவர் எழுதின அந்த காலத்தை கணிச்ச அந்த தகவல்கள் எல்லாம் இந்த மலைக்குள்ளாவே ஒரு 5 கிலோமீட்டர் வரையும் ராவல்பிண்டா அப்படின்ற ஒரு பகுதிக்கு பரிமாறினதாக சொல்கிறாங்க. அந்த தகவல்கள்லாம் அங்கே தான் பாதுகாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே இந்த ஊரை சுற்றி எதுவும் வில்லேஜே எதுவுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த காலத்தில் இந்த ரோடு கூட இருந்திருக்காது, ரோடும் கிடையாது. இந்த குகைக்குள்ளவே தான் அவங்களோட இங்கே இந்த கோவிலுக்கான தொடர்பு இருந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இந்த ஊரை சுற்றி எந்த கோவிலுமே இல்லை. யாகண்டி சிவன் டெம்பிள் வந்து சிவனை பார்த்தாச்சு, உள்ள அந்த வளரும் நந்தியும் பார்த்துட்டோம். 3 குகையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 குகையில் முதல் குகை வந்து அகத்தியர் சிவனுக்காக தவம் பண்ண இடம். 2வது குகை வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி வெங்கடேச பெருமாள் உள்ளே இருக்கிறாரு. 2வது குகையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3வது குகை தான் காலஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை இயற்றின வீரபிரம்மேந்திரர். அவர் வந்து ஒரு துறவி. அவர் வந்து அங்கே தங்கி இருந்து சில கால குறிப்புகளை பதிவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதுபோக நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கீழே புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளுக்கு மேலே இருந்து தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னே தெரியல, ஆனால் அதுக்குள்ளே தண்ணீர் வந்து நந்தியின் வாய் வழியாக இந்த குளம் நிரம்புது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நந்தியால் டிஸ்ட்ரிக்ட் வந்தீங்க அப்படின்னா, நந்தியாலில் இருந்து பனகனப்பள்ளி வந்தீங்கன்னா, பனகனப்பள்ளியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் யாகண்டி சிவன் கோயில் இருக்குது. எல்லா நாளுமே இங்கே வந்து சாதாரணமாக மக்கள் ஆவரேஜாக வந்து போகிறாங்க. வருஷத்தில் ஏப்ரல் மே அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அப்போ நல்ல கூட்டம் வரதான் சொல்கிறாங்க. இது நீங்கள் வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா பனகனப்பள்ளியிலேருந்து யாகண்டிக்கு வர கோயிலுக்கு வர வழியிலேயே நவாப் பேலஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கம்பைண்டாகவே நீங்கள் இந்த ட்ரிப்பில் பார்க்கலாம். நீங்கள் ட்ராவல் ட்ரெக் தமிழா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சில பிழைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதை சரி செஞ்சுக்கிறேன். இதுதான் என்னோட முதல் ட்ராவல் வீடியோ. நீங்கள் ஆதரவு தாருங்கள். நன்றி.